தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி குறித்து வெளியான தகவல். பதவி நீக்கப்படவுள்ள தேசப்பந்து முக்கிய தரப்பினருக்கு பரந்த கடிதம். இன்று இடம்பெற்ற கோர விபத்தில் பலர் காயம். மதிலை உடைத்து சென்ற பேருந்து. வீடொன்றுக்குள் நடந்த பயங்கரம். தந்தையும் மகனும் கொடூரமாக வெட்டி கொலை. பயணிகளின் நன்மைக்காக விசேட தொலைபேசி இலக்கம். புத்தாண்டை முன்னிட்டு சிறை கைதிகளுக்கு விசேட சலுகை. இடியுடன் கூடிய மழை. வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 7,78,843 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த மாதத்தின் கடந்த 9ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 56,567 பேர் நாட்டுக்கு வந்துள்ளனர். இந்தியாவிலிருந்தே அதிக சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து 10,595 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 7,679 பேரும், ரஷ்யாவிலிருந்து 6,163 பேரும் நாட்டுக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு 14 நிர்வாக மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அரசு அச்சகர் பிரதீப் புஷ்பகுமார கூறுகையில், 1,10,00,000 வாக்குச்சீட்டுகள் இதுவரை அச்சிடப்பட்டுள்ளன. வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் எதிர்வரும் 28ஆம் தேதிக்குள் நிறைவடையும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் 50% தபால் வாக்குச்சீட்டுகள் கிடைக்கப்பெறவுள்ளதாகவும் தபால் மா அதிபர் பி சத்குமார தெரிவித்துள்ளார். இடைநிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தேனக்கோடுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் குழுவிற்கு உறுப்பினர்களை நியமிக்குமாறு சபாநாயகர் தலைமை நீதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு கடிதம் எழுதியுள்ளார். நிலையியற் கட்டளைகளின்படி தலைமை நீதிபதி இந்த குழுவிற்கு ஒரு நீதிபதியை நியமிக்க வேண்டும். அதேபோல் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரால் பரிந்துரைக்கப்படும் ஒரு நிபுணரையும் நியமிக்க வேண்டும். அதன்படி இந்த குழு அடுத்த வாரம் தனது விசாரணையை தொடங்கும் என்று அறியப்படுகிறது. இடைநிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தினக்கோன் மீதான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க ஒரு குழுவை நியமிக்கும் பிரேரணை கடந்த 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் 151 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. விசாரணையை முடித்த பிறகு இந்த குழு சபாநாயகரிடம் முழு அறிக்கையையும் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அறிக்கையை ஆய்வு செய்த பிறகு தேசப்பதுவை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். தேசப்பந்து தேனக்கோடை பதவியிலிருந்து நீக்குவதற்கான முன்மொழிவு சமீபத்தில் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவால் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. அதிக வேகத்துடன் பயணித்த தனியார் பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரம் மற்றும் வீடொன்றின் மதில் மீது மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தின் பொழுது பஸ்ஸில் பயணித்த பயணிகள் பலர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பஸ் சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் என தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் நொச்சியாகம பிரதேசத்தில் வீடொன்றுக்குள் தந்தையும் மகனும் வெட்டி கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் நொச்சியாகம பகுதியில் வசிக்கும் தந்தை மற்றும் மகன் என தெரிவிக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்ட தந்தைக்கு 59 வயது, மகனுக்கு 26 வயது என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இன்று அதிகாலை நடந்த இந்த கொலைகள் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். 2022ஆம் ஆண்டு சந்தேக நபர்களின் தந்தையின் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக அதிகாலையில் தந்தையும் மகனும் கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. மேலும் ராஜாங்கனின் போலீஸ் குற்றப்பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது.
பண்டிகை காலத்தில் போக்குவரத்து சேவைகள் தொடர்பில் தகவல் அறிந்து கொள்வதற்கு அவசர தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அவசர தொலைபேசி இலக்கங்கள் 24 மணி நேரமும் சேவையில் இருக்கும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேற்கூறிய காலகட்டத்தில் 24 மணி நேரமும் பயணிகள் விவரங்களை அறிந்து கொள்ள 1955 என்ற ஹாட்லைன் எண் மற்றும் 0725955555 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல்களை பெற பஸ் தொடர்பில் 1958 என்ற எண்ணையும், ரயில் விசாரணைகளுக்கு 1971 என்ற எண்ணையும் அழைக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டின் போது கைதிகளை குடும்பத்தினர் அல்லது விருந்தினர்கள் திறந்த வழியில் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்று சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் காமினி திசாநாயக்க அறிவித்துள்ளார். அதன்படி நாளை மற்றும் நாளை மறுதினம் நாட்டின் அனைத்து சிறைச்சாலைகளிலும் திறந்த வழியில் கைதிகளை பார்வையிட அனுமதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த வருகைகளின் போது ஒவ்வொரு கைதியும் தங்கள் உறவினர்களால் கொண்டுவரப்படும் உணவு, இனிப்புகள் அல்லது சுகாதார பொருட்களை பெறவும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு சிறைச்சாலைகளிலும் சுகாதார வழிகாட்டுதல்களின்படி இவை மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய சபரகமுவ, தெற்கு, மேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும், அம்பாறை, மட்டக்களப்பு, ஹம்பாந்தோட்டை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் நாளை மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பகுதிகளிலும், புத்தளம், யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 5 முதல் 14 வரை இலங்கையை சுற்றியுள்ள அட்ச ரேகைகளில் சூரியன் வடக்கு நோக்கி புலப்படும் போது வெப்பநிலை உச்சத்தை அடையும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை மதியம் 12:13 மணிக்கு துணுக்காய், ஒழுமடு, ஒட்டுசுட்டான், குமுளமுனை மற்றும் செம்மலை பகுதிகளில் வெப்பநிலை உச்சத்தை அடையும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.